மெயின் வந்து தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி வந்து போட்டு இருக்கு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கு. நான் கூட பாருங்க நெல்லிக்காய் கூட போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா டெய்லியுமே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து காலையில் எடுப்போம். ஸோ அதனால பேப்பர் போட்டு நான் நெல்லிக்காய் வச்சிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 வீக் வரைக்குமே நல்லா தாங்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால இது வந்து பேஸ்கெட் தான், பேஸ்கெட்டு. இது வந்து ஜிப்லாக் மாதிரி ஒரு பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, நெட்டட் டைப்ல. ஓகேவா, தெரியுதா? நெட்டட் டைப்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழுக்காச்சு அப்படின்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிட்டு பேஸ்கெட்ல வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்க அடியில் வச்சனால கொஞ்சம் அழுக்காது, தெரியுதுங்களா? நான் கீழே வச்சுட்டேன், தரையில. நம்ம செல்ஃப் இல்லைன்னு சொன்னோம்ல, தரையில வச்சுட்டேன், அதனால கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் பாருங்க, இதுல வந்து கிரேப்ஸ் இருக்கு, தெரியுதுங்களா? நிமிஷம். கிரேப்ஸ் வந்து இதுல இருக்கு. கொஞ்சம் காயிலாச்சு, பழமெல்லாம் இதாகிடுச்சு. ஸோ நாளைக்கு எடுத்து ஜூஸ் இன்னைக்கு ஜூஸ் போடல. இன்னைக்கு வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் போட்டேன். பீட்ரூட்டை கட் பண்ணி பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுலேயே வச்சு பீட்ரூட் ஜூஸ் போட்டேன். அதனால ஃப்ரூட் ஜூஸ் வந்து இன்னைக்கு எதுவுமே நான் போடல. நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் காலையில் குடித்தோம். ஆஃப்டர்நூன் வந்து பீட்ரூட் ஜூஸ். இப்போது நாளைக்கு வந்து நான் கிரேப் ஜூஸ் வந்து போட்டு முடிச்சிடுறேன். கிரேப் ஜூஸ் வந்து நேற்று தான் போட்டோம். ஓகேங்களா, ஆமாம் முந்தா நேற்று. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பேஸ்கெட்லேயும் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாருங்க, ஃப்ரூட்ஸில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன் அப்படின்னா ஆப்பிள் எல்லாம் வெளியே வச்சோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி அப்படியே ஓட்டியாக ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்ற மாதிரி அப்படி பண்ணிடும். அதனால தான் மெயின் வந்து தக்காளி. நான் இந்த பேஸ்கெட் வாங்கினதே டொமேட்டோக்காக தான். ஏன்னா தக்காளி எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ இந்த பேஸ்கெட் எதுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கருப்பான் பூச்சி இருக்கிற வீட்டில் வந்து இந்த பேஸ்கெட்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பேஸ்கெட் வந்து காமிச்சேன். அதான் சொன்னேன், இதை வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா அதாவது சூப்பரான ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஆர்எஸ்புரம் இருக்கு. அங்க வந்து அதுக்கு பக்கத்துல ரெக்ஸ் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம், எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல். அங்க போகும்போது தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இந்த ஷாப் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு ஹாஸ்பிட்டலில். அதனால சரி சும்மா ஷாப்பிங் சும்மா பார்த்துட்டு வரலான்னு தான் போனோம். அங்கே தான் இந்த ஸ்டாண்டும் வாங்கியிருந்தோம், காய்கறி வைக்கிற ஸ்டாண்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டும் அங்கே தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த சூப்பர் கூடை எனக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இந்த கூடை நான் ஹேண்ட்லேயோ வரைக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் இல்லையா, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் சும்மா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா உண்மையாக வேஸ்ட் ஆயிடும். கருப்பம்பூச்சி இருந்துச்சுன்னா தக்காளியிலேருந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பர்பஸ் மட்டும்தான். ஓகே, அப்புறம் சாத்துக்குடி வந்து ஜூஸ் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஜூஸ் சாத்துக்குடி தான், ஜூஸே போடலை. குட்டி குட்டியாக தான் இருக்கு, நல்ல பெரிய சாத்துக்குடியே கிடையாது, நல்ல குட்டி குட்டியாக தான் இருக்கு. பாருங்க ஆரஞ்சு சைஸ்ல தான் இருக்கு. இது பார்த்தா லெமன் மாதிரி இருக்கு, லெமன் போல தானே இருக்கு. எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கு.